இப்போ ஃப்ளோர் கிளீனர் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு வாட்டர் வந்து ஒரு 900 ml வாட்டர் எடுத்துக்கலாம். வினிகர் வந்து ஒரு 50 மில்லி வினிகர், ஒரு 10 மில்லி வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எடுத்துக்கலாம். அண்டு ஒரு 2 ட்ராப் வந்துட்டு கலர், ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரெடி பண்ணோம் இல்லையா மல்டி கிளீனர், அது வந்து ஒரு 5 மில்லிக்கு எடுத்துக்கலாம். 5லேருந்து ஒரு 10 மில்லி இருந்தால் போதும். அது வந்து ஒரு ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக சின்னதாக கொஞ்சமாக ஃபோம் வரணும், அதுக்காக எடுத்துருக்குறோம். ஒரு 5 மில்லி எடுத்திங்கன்னா போதும். இது வந்து ஒரு ரொம்ப ஈஸி தான் ப்ராசஸ்ஸு. 1 by 1 ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறது. இது வந்து வாட்டரு. இந்த தண்ணியில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த லிக்விட் சொன்னோம் இல்லையா, 5 மில்லி லிக்விட் இதில் ஊற்றிக்கலாம். மல்டி பர்பஸ் கிளீனர் ரெடி பண்ணோம் இல்லையா, அது ஊற்றிக்கலாம். அடுத்தது இதில் கலர் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ராப் ஆட் பண்ணாவே போதும். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கலாம். பிங்க் கலர் ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஒரு 10 ml, 5 மில்லி போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஒரு 10 மில்லி, 5 மில்லிலேருந்து 10 மில்லி வரைக்கும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து வாட்டர் சோலபிளாக இருக்கணும். ஆயில் சோலபிள் போட்டிங்கன்னா அது மிதங்கிட்டு இருக்கும். வாட்டர் சோலபிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இவ்வளோ தான். இதுதான் வந்து ஃப்ளோர் கிளீனர் ப்ளஸ் கிளாஸ் கிளீனர். ஃப்ளோரும் க்ளீன் பண்ணிக்கலாம், கிளாஸும் க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. ஃப்ளோர் கிளீனருக்கு வந்து நான் பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கிளாஸ் கிளீனருக்கு வந்து நீங்கள் ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வயலட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ராக்ரன்ஸை மட்டும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு ஃப்ராக்ரன்ஸ், அதுக்கு ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ஃப்ளவர் வாசம் வர மாதிரியான ஃப்ராக்ரன்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இது பாருங்கள், தண்ணிங்கிறதுனால எப்படி விழுதுன்னு. ஸோ அவ்வளோதான். இது நாளைக்கு தெளிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து பாலிசார்பேட் கூட ஆட் பண்ணலாம், பட் இது தேவைப்படாது நமக்கு. நல்லா மிக்சிங் ஆகிக்கும். வினிகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இவ்வளோ தான். இதுக்கு வந்து ஃப்ளோர் கிளீனர் பாட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நாளைக்கு நான் உங்களுக்கு அந்தந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவோட ஆட் பண்ணி காட்டுறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாட்டில்ஸ் வேணும்னாலும் நம்மக்கிட்டே இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம்.